அனைவருக்கும் வணக்கம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய எமது மிக முக்கியமான பகுதியான அதிதிகள் பக்கத்தினூடாக இணைந்திருக்கிறோம். குறிப்பாக நிகழ்காலத்தில் கல்வி என்கின்ற அருமருந்து அனைத்து மாணவர்களுக்குமே சரியாக கிடைக்க வேண்டும். கல்வியே உலகில் தலை சிறந்த கொடையாகும் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். உண்மையில் அந்த கல்வியை நிகழ்காலத்தில் இலங்கை மாணவர்கள் எப்படி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்? குறிப்பாக அவர்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு எப்படியான ஒரு கல்வியை நிகழ்காலத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை எப்படி கல்விக்கு தயார்படுத்த வேண்டும் என்கின்ற நிகழ்காலத்தில் நாங்கள் சந்திக்கின்ற அத்தனை சவால்களுக்கும் சிக்கல்களுக்குமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த காலை வேளையில் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதற்கு பொருத்தமான ஒரு நபரை தான் அழைத்து வந்திருக்கிறோம். ஸ்ரீ ஜெயவர்தனபுர இந்து வித்யாலயத்தினுடைய அதிபர் தா பேரின்பராஜ் அவர்கள் இன்று எம்மோடு இணைந்திருக்கிறார். கல்வி தொடர்பாக எமக்கு இருக்கின்ற அத்தனை சந்தேகங்களுக்கும் சரியான தெளிவான பதிலை இவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த காலை வேளையிலே எமது கலையகத்திற்கு வந்ததற்கு மிக்க நன்றி. குறிப்பாக நிகழ்காலத்தில் இலங்கையினுடைய கல்வி நிலைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட பேசுபொருள்கள் இருக்கின்றன. நிகழ்கால இலங்கையினுடைய கல்வி செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது? நிகழ்கால கல்வி செயற்பாடு பற்றி இப்போ நான் அண்மை காலமாக பல்வேறு ஊடகங்கள் ஊடாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு அது மட்டுமன்றி கல்வி அமைச்சு கூட பல்வேறு திட்டங்களை முன்வைத்து கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமானது எதிர்வரும் காலங்களில் தரம் ஆரம்ப பிரிவுக்கான ஒரு செயற்பாடு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும், அதே போன்று 6ஆம் தரத்துக்கு மேற்பட்ட வகுப்புகளுக்கு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது அதனுடைய தாற்பயங்கள் எந்த அளவுக்கு மாணவர்கள் சென்றடையும் என்பதையும் நாங்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எதிர்வரும் காலங்கள் அடுத்த வருடங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் ஆரம்ப பிரிவில் மிகவும் முக்கியமான ஒரு தாக்கத்தை செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் முக்கியமாக இந்த புலமை பரிசில் பரீட்சை தான் ஆரம்ப பிரிவில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்ற ஒரு பரீட்சையாக இருக்கிறது. அந்த ஆரம்ப பிரிவில் இருக்கின்ற ஆரம்ப பிரிவு மாணவனுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது அதிபர் கூட இவ்வாறான செயற்பாடில் அதிக அக்கறை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு வீட்டுக்கு எவ்வாறு ஒரு அடித்தளம் அவசியமோ அதே போன்று ஒரு மேல் வருகின்ற வகுப்பு மாணவர்களுக்கு ஆரம்ப பிரிவு என்றது மிக மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அதனால் எதிர்வரும் காலங்களில் ஆரம்ப பிரிவுக்குரிய அடித்தளம் மிக முக்கியமான சில கட்டங்களை அடிப்படையாக கொண்டு அமையமாக இருந்தால் எதிர்வருகின்ற மாணவர்களுக்கு மிக சிறப்பாக அமையும் என்று நம்புகிறேன். குறிப்பாக நீங்கள் கூறியது போல இந்த புலமை பரிசில் பரீட்சை ஆரம்ப மாணவர்களுக்கு, அதாவது 1ஆம் தரம் தொடக்கம் 5ஆம் தரம் கல்வி கற்கின்ற மாணவர்கள் எதிர்கொள்கின்ற முதலாவது மிக முக்கியமான ஒரு பரீட்சையாகத்தான் இந்த புலமை பரிசில் பரீட்சை இருக்கிறது. நிகழ்காலத்தில் குறிப்பாக இந்த புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றுகின்ற மாணவர்கள் எப்படியான சவால்களை எதிர்கொள்கிறார்கள்? ஆமாம், நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்குது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை என்றது இது பெற்றோர்களுக்கான பரீட்சை ஒன்று சொல்லுவார்கள். பெற்றோர்களுக்கான பரீட்சை என்று சொல்லப்படுகின்ற போது உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கும், பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்தப்பட வேணும். அதே வேளையில் இந்த ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்குரிய அடிப்படை தேர்ச்சிகள் இருக்குது, அத்தியாவசிய கட்ட தேர்ச்சிகள் இருக்கும். அது முதன்மை 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கும். அந்த அத்தியாவசிய கட்ட தேர்ச்சிகள் அடிப்படையாக வைக்கப்பட்டு தான் இந்த புலமை பரிசில் பரீட்சைகளும் நடத்தப்படுகின்றது என்பது திட்ட தெளிவாக தெரியும். ஆனால் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமையில் ஒன்றுன்னு சொன்னால், பல பகுதிகளில் பார்க்கின்ற போது சில பெற்றோர்கள் அந்த மாணவர்களை துன்புறுத்தாமலுக்கு, அந்த மாணவர்களை கஷ்டப்படுத்தாமல் படித்து கொடுக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். சில இடங்களை பார்க்கின்றது அந்த மாணவர்களை இப்படி செய்ய வேணும், வலுக்கட்டாயப்படுத்தி செய்யப்படுகின்ற சில சம்பிரதாயங்களையும் சில அணுகுமுறையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது என்ன செய்யும் என்று சொன்னால், பிள்ளையினுடைய எதிர்காலத்தில் கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம், அல்லது உளரீதியாகவும் மாணவருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இது 10 வயதுக்குரிய ஒரு பரீட்சை. 10 வயது நிரம்பியிருக்கின்ற இந்த மாணவனுக்கு கொடுக்கக்கூடிய அது ஒரு 2 வினாப்பத்திரங்களை கொண்டிருக்கின்ற படியினால் அந்த 2 வினாப்பத்திரங்களில் ஒரு வினாப்பத்திரம் தான் எங்களுக்கு பாடசாலையிலே கொடுக்கக்கூடிய அறிவாக இருக்கும். மற்றது நுண்ணறிவுன்றது மாணவனுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற அறிவாக இருக்கும். அதே வேளையில் பாடசாலையில் மேலதிகமாக கொடுக்கின்ற அறிவாகவும் இருக்கும். அல்லது பெற்றோரோட கடத்தப்படுகின்ற அந்த நுண்ணறிவு கூட இந்த பிள்ளைக்கு தாக்கம் செலுத்தும். இப்படியான ஒரு பரிச்சயத்தை இந்த மாணவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், இந்த பெற்றோருக்கும் தெரியுமான விடயமா இருக்கிறது. குறிப்பாக அதாவது இந்த புலமை பரீட்சையை இப்பொழுது எதிர்கொள்கின்ற மாணவர்கள் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொள்கிறார்கள். ஆசிரியர்களை தாண்டி பெற்றோர்கள், நீங்கள் கூறியது போல ஒரு மன அழுத்தத்திற்குள்ளே தான் மாணவர்களை இந்த பரீட்சைக்கு தோற்ற வைக்கிறார்கள். உண்மையில் அந்த பரீட்சை தொடங்குகின்ற காலத்தில் பெற்றோர்கள் இந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற அழுத்தங்களிலே பல மாணவர்கள் பரீட்சையில் தோல்வி அடைகின்ற சந்தர்ப்பங்களை கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறான நிலையில் பெற்றோர்களுக்கு குறிப்பாக இந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக நீங்கள் கொடுக்கின்ற ஒரு ஆலோசனையாக அறிவுரை
நடைமுறையாக எது இருக்கிறது? நல்ல ஒரு விடயமானது. சில என்னுடைய இந்த பெரும்பாலானுடைய கல்வி செயற்பாடுகள் என்னுடைய பள்ளி பணியில் அதிகமாக இந்த தரம் 5 புலமை பரிசிலோடு ஆரம்ப பிரிவு மாணவருடைய கல்வியிலே அதிகமான சேவையை நான் வழங்கியிருக்கின்ற இந்த நாட்டில். அப்படி பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட வினாப்பத்திரங்களை கொடுக்கின்ற போது அல்லது பல்வேறுபட்ட பயிற்சி கொடுக்கின்ற போது மாணவர்கள் எதிர்நோக்கின்ற செயற்பாடுகளை பார்க்கின்ற போது ஆசிரியர்களுக்கு அப்பால் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறத ஒரு விடயமாக இருக்க மற்றப்புறமாக அந்த பெற்றோர்கள் தங்களுடைய கௌரவமாக நினைத்து கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை, அல்லது என்னுடைய பிள்ளை தான் இந்த பெஸ்ட்டாக வர வேணும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. அப்படியான எண்ணம் கொண்ட பெற்றோர் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளை பாடசாலை விட்டு வந்ததும் அதுக்கு பிறகு அந்த பக்கம் கிளாஸ் போகிறதா இந்த பக்கம் கிளாஸ் போகிறதான்ற அந்த சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த பிள்ளைக்கு பல்வேறுபட்ட பயிற்சிகள் கொடுப்பதனால பிள்ளைக்கு பாடசாலை கொடுக்கப்பட்ட அந்த விடயதானங்களை மீட்டல் பண்ணக்கூடிய நேரமும் பிள்ளை கிடைக்கிறல்ல. குறிப்பாக இந்த பாடசாலையை விட்டு மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதையே ஒரு அதிகப்படியான நேரங்களை செலவிடக்கூடிய அதிகமாக இருக்கிறது. இப்படியான நிலைமையில நாம் பார்க்கின்ற போது இந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு அரும்பெருங்காரியமாக இந்த இளம் பிஞ்சு மனசுள்ள பிள்ளைகளுக்கு அரசாங்கமே சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பகுதி 1 வினாப்பத்திரத்தை இப்படித்தான் செய்ய வேணும், பகுதி 2 வினாப்பத்திரத்தை இவ்வாறு தான் விடயங்கள் இருக்கிறது அதுவும் சொல்லப்படுகின்றது. ஆரம்ப பிரிவில் எவ்விதமான மாற்றங்களும் இல்லை. அதாவது தரம் 5 2ஆம் தவணை முடியும் வரையுள்ள பாடத்திட்டங்களுக்குள்ள மட்டும் சிலபஸ் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக நாங்கள் பகுதி 2 வினாப்பத்திரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். பகுதி 2 வினாப்பத்திரத்தில் அப்போ அங்கே இருக்கின்ற தமிழ் மொழி ஒன்று இருக்கிறது, தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அப்போ தமிழ் மொழி முக்கியத்துவம் உடையது போன்று ஆங்கில மொழியும் சிங்கள மொழியும் கிட்டத்தட்ட 8 கேள்வியில் உள்ளடக்கியதாக காணப்படும். அதே போன்று முக்கியமாக இருக்கும் கணித கேள்வி, அதே போன்று தான் சுற்றாட கேள்வி இருக்கிறது. அப்போ சுற்றாட பாடத்தையும் கணித பாடத்தையும் தமிழ் பாடத்துக்கு அப்பால் ஆங்கிலம் சிங்களம் என்ற பகுதியை அடிப்படையாக கொண்டு இந்த பகுதி 2 தயாரிக்கப்படுகிறது. இந்த அத்தனை கிட்டத்தட்ட 60 வினாக்களை கொண்டிருக்கின்ற இந்த 2ஆம் வினா பத்திரம் தரம் 3 தரம் 4 தரம் 5 பகுதி இருக்கின்ற முக்கியமான விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எல்லா மாணவர்களும் செய்யக்கூடிய வகையில் ஒரு பேப்பர் வினாப்பத்திரம் தயாரிக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த வினாப்பத்திரம் தரம் 5 புலமை பரிசில் வினாப்பத்திரத்தை போட்டியாக பார்க்கின்ற போது இதில் 2 விடயம் ஒன்று இருக்கிறது. ஒன்று தேசிய பாடசாலைகளில் தனது பிள்ளை சேர்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. அதே போன்று இன்னொரு விடயம் இருக்கிறது. இதில் பாஸ் பண்ணி வருகின்ற பிள்ளைகளுக்கு இதில் இந்த வெட்டுப்புள்ளியை அடைந்து வருகின்ற மாணவர்களுக்கு உதவி பணம் ஒன்றை வழங்குவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்து கொடுக்கும். அப்ப இந்த இரண்டு வகையான பிரதான கட்டங்கள் அடிப்படையில் தான் இந்த புலமை பரிசு நடத்தப்படுகின்றது. ஆனால் இந்த தரம் 5 வரை உள்ள பாடத்திட்டத்தை சாதாரணமாக ஒவ்வொரு பாடசாலையிலையும் அது கிழக்கா இருக்கலாம், மத்தியா இருக்கலாம், மேற்கா இருக்கலாம் அல்லது வடக்கா இருக்கலாம், எந்த மாகாணத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரே பாடத்திட்டம் தான், ஒரே வகையான பாட போதனை தான் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் என்னுடைய மாணவன் பெஸ்டா வரம் என்றதுக்காக திணிக்கப்படுவதன் காரணமாக அதை பார்த்து கொண்டிருக்கிற இன்னொரு பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல, தன்னுடைய பிள்ளை இயலாத நிலைமை ஏற்படுகின்ற போது அந்த பிள்ளையும் திணித்து அந்த பிள்ளைய மனநிலையோ உடல்நிலையோ பார்க்காத வண்ணம் பிள்ளைக்குரிய போதனை கொடுக்கப்படுகின்றது. அது என்ன செய்ய பிள்ளை என்ன சொன்னால் அடுத்த 6ஆம் தரம் 7ஆம் தரம் போகும்போது பிள்ளை படிப்பின் மீது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இந்த பெற்றோர் ஒரு சில பெற்றோர்கள், நான் பல வகையில் நான் நினைக்கிறேன் இலங்கையில் போகாத இடமில் இல்லை, அவ்வாறு பல இடங்களில் வருகின்ற போது பெற்றோர்கள் என்னோட கதைக்கின்ற செயற்பாடை பார்க்கின்ற போது என்னுடைய பிள்ளை தான் ஃபஸ்ட்டுக்கு வர வேணும், என்னோட பிள்ளை பாஸ் பண்ண வேணும் என்று நீங்கள் நினைக்கிறது தவறான விஷயம். ஏன்னு சொன்னால் இலங்கை இருக்கின்ற அத்தனை பேர்கள் இந்த தரம் 5 எழுத போகின்ற அத்தனை மாணவர்களும் இந்த வெட்டுப்புள்ளி அடைவார் என்றதும் கேள்விக்குறி. ஆனால் அரசாங்கம் சொல்லுகின்ற பகுதி 1 வினாப்பத்திரத்தில் 35 புள்ளிகளையும் பகுதி 2 வருகின்ற 35 புள்ளிகளையும் பெற்று 70 புள்ளிக்கு மேலே பெற்றுக்கொண்டால் உங்களுக்கான சான்றிதழ் தரப்படும், அது தகுதியான பிள்ளையாக கருதப்படுகின்றது. அதே வேளையில் வெட்டுப்புள்ளி என்றது எப்போ தீர்மானிக்கணும் தெரியாது, பரீட்சை முடிந்து அதுக்குரிய ரிசல்ட்ஸ் அவுட் ஆகுறதே தான் வெட்டுப்புள்ளி தீர்மானிக்கப்படும். பலருக்கு இந்த விடயமே தெரியாமல் இருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்களும் ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் தோற்றுவது மாத்திரம், அதில் இருக்கின்ற அந்த வெட்டுப்புள்ளிகளை அடைவது மாத்திரம் சரியானது ஒரு விடயம் அல்ல. அந்த உங்களுடைய பிள்ளை அதற்கு தேற்றிவிட்டது, அதற்கான ஒரு மதிப்பெண்ணை பெற்றுவிட்டது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் கூறியது போல இந்த 70% புள்ளிகளை பெறுவது கூட மிக மிக முக்கியமானது. ஆனால் பல பெற்றோர்களுக்கு இது தொடர்பான ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லை. இது தொடர்பாகவும் விளக்கம். நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம் இருக்கிறது. அதே போன்று ஆசிரியர்களும் இருக்கிறீர்கள், பெரியோரும் இருக்கிறீர்கள். தங்களுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கின்ற போது ஆரம்ப பிரிவுள்ள தரம் 5 புலமை பரீட்சையை நோக்கி நகர்த்துகின்ற போது அந்த பிள்ளைக்கு எதை கொடுக்கலாம் என்றதை பிள்ளையினுடைய தகுதி அறிந்து கொள்ள வேணும். இந்த பிள்ளையினால் உதாரணமாக 30 புள்ளி இருக்கின்ற ஒரு மாணவர் கொண்டு நாங்கள்
கட்டாயமாக 70 புள்ளி எடுங்க என்று சொல்லி நாங்கள் பிள்ளை திணிக்கின்றது இயலாத காரியம். ஆகவே இருக்கின்ற காலத்தில் இருக்கின்ற நேரங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அந்த 35 புள்ளிகளையும் பகுதி 1 எப்படி எடுக்கலாம், பகுதி 2 எப்படி எடுக்கலாம் என்ற பயிற்சிகளில் ஒவ்வொரு நாளும் தினமும் மீட்டல் ஊடாக செய்கின்ற போது கொடுக்கலாம். அப்போ நீங்கள் அடுத்த கேள்வியும் கேட்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நினைக்கின்றேன். இது எப்படி அடுத்த கட்டமாக உங்களுடைய கேள்வி கொடுக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்குறேன் நானும். ஆனபடியினால் இந்த 35 புள்ளி, அதாவது சில நேரங்கள் பகுதி 1 30 புள்ளிகளையும் பகுதி 2 40 புள்ளி எடுத்தாலும் சான்றிதழ் அல்ல. ஆகவே பகுதி 1 35 புள்ளிகளையும் பகுதி 2 35 புள்ளிகள் எடுத்து அந்த பிள்ளை என்ன சொல்லுகிற அரசாங்கம் தகுதியான பிள்ளையாகவும் அதுக்கு தகுதியை பெறக்கூடிய சான்றிதழும் பெறக்கூடிய பிள்ளையாக இருக்கின்றது. ஆகவே அதுக்கு உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு வகுப்பறை இருக்கின்ற 40 புள்ளி இருக்கிறாங்கன்னு சொன்னால் 40 பிள்ளைகளும் 100% சித்தி அடைந்தவர்களாகவோ அல்ல மீத்திரம் கூடிய மாணவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆக மெல்ல கற்கின்ற மாணவர் இருந்தால் அந்த மாணவர்களுக்கு பெற்றோர்களாகிய நீங்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, உதாரணமாக எனது சிறியத்தில் ஒரு இந்தி வித்தியாலயத்தில் எனது பாடசாலை இருக்கின்ற ஒரு 300க்குட்பட்ட மாணவர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வருஷம் எழுத போகின்ற மாணவர்களுக்காக நான் கொடுக்கின்ற பயிற்சி என்று சொன்னால் பிள்ளைகள் 100% அடைய வேணும், 100% புள்ளி அடைய வேணும். என்னென்னு சொன்னால் பாடசாலையை மதிப்பீடு செய்யப்படுகின்ற பண்பு இருக்கிறது. 100% பார்க்கின்ற போது அங்கே 8 புள்ளிக்கு மேற்பட்ட புள்ளியில் பெற்ற மாணவர் பற்றி அறியவில்லை. 100 புள்ளிக்கு மேலே எத்தனை மாணவர்கள் பார்க்கின்ற போது 100 புள்ளிக்கு மேலே மாணவர் பெற்றிருந்த அந்த பாடசாலை 100% பாஸ் என்றதுக்கு கொண்டு வருகிறார்கள். அது பண்புத்தரத்தை காட்டுகின்றது. அதே வேளை 70 புள்ளிக்கு மேல் எத்தனை மாணவர் இருக்கிறார்கள் என்றதும் கவனிக்கப்படுகின்றது. அப்போ 70 புள்ளிக்கு மேல் எடுத்துட்டான்னு சொன்னால் அதுவும் ஒரு பண்பு ரீதியான பாடசாலைக்கு ஒரு நல்ல மதிப்பை பெற்றுக் கொடுக்கின்றது. அதே வேளையில் 70 புள்ளிக்கு குறைவாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு அடுத்த கட்டம் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். 6ஆம் தரத்துக்கு போகும்போது அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம் என்றதும் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ஆசிரியரோடு அணுகி அதுக்குரிய பரிகார கற்பித்தல்களை 6ஆம் தரத்துக்கு முன் போக முதல் நினைக்கிறேன் ஒரு 3-4 மாதம் இருக்கும். அந்த மாத காலத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று ஆசிரியருக்கும் இருக்கும். அதே போன்று வினாப்பத்திரம் 1 எடுத்துக்கொண்டு வந்தால் வினாப்பத்திரம் 1 மிக கடினமான வினான்னு சொல்லுவார்கள், நுண்ணறிவு சார்ந்த வினான்னு சொல்லுவார்கள். அது ஒரு பார்வையில் இருந்தாலும் அந்த அறிவானது ஒன்று பெற்றூடாகத்தான் கடத்தப்படும் என்று சொல்லுவார்கள். அப்போ நுண்ணறிவு என்று பெற்றூடாக கடத்தப்பட்டிருக்கும் அல்லது பயிற்சியூடாக கடத்தப்பட்டிருக்கும். அப்போ பெற்றூடாக கடத்தப்படலைன்னு சொன்னால் ஒன்று பயிற்சி தான் இருக்கிறது. அப்போ இது பாடசாலையில் கற்பிக்கப்படுகின்ற ஒரு பாடமும் அல்ல. அப்போ மேலதிகமாக பெற்றோர்கள் வீட்டிலிருந்து ஒரு நாளைக்கு நினைக்கிறேன் 14 தலைப்புகளை கொண்டதாகத்தான் பகுதி 1 வினாப்பத்திரம் இருக்கும், 40 வினா இருக்கும். இப்போ அண்மையில் நினைக்கிறேன் போன இடங்களில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது, இந்த வினாப்பத்திரம் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. பகுதி 1 வினாப்பத்திரத்தை ஏற்கனவே முதலாவது தடவை கொடுக்கப்பட்டிருந்தது, 2ஆம் தடவை தான் நாங்கள் 2ஆம் பகுதி கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ சிறார்கள் சொன்னால் முதலாவது தடவையாக 2ஆம் பகுதியாகவும் பிறகு முதல் பகுதியும் கொடுக்கின்றார். ஏன்னு சொன்னால் அதே வேளையில் 1 மணித்திலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. 45 நிமிடமாக இருந்த ஒரு பகுதி 1 வினாப்பத்திரம் இப்போ பகுதி 2க்கு பிறகு, அதாவது அந்த பகுதி 1 செய்வதற்கு முன்பு பகுதி 2 முடிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு இடைவெளிக்கு பிறகு பிள்ளை ஓய்வு நிலை அடைந்து அந்த பிள்ளை பகுதி 1 செய்ய வருகின்ற போது பிள்ளை நிதானமாக இருக்கின்றது. அது 40 வினாவையும் 1 மணித்தில் செய்கின்ற போது மிகவும் சுலபமாக இருக்கும் என்ற ஒரு காரணத்துக்காக கல்வி அமைச்சு இதற்கான திட்டங்களை முன்வைத்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. 45 நிமிடங்கள் இப்பொழுது 1 மணித்திலமாக செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு மாற்றமாக இருக்கிற சுற்றாட பாடத்தில் 4 கேள்வி கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ சுற்றாட பாடத்தில் 30 வினாக்கள் 30 புள்ளிகள் அதே 3 விடைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கூடுதலாக என்னுடைய அனுபவத்தை சொல்ல போனால் தரம் 3 தரம் 4 தரம் 5 இருக்கின்ற சுற்றாட பாடத்தை செயற்பாட்டு ரீதியாக, அது என்னென்னு 8 சுரக்காய் கறிக்குதவான்னு சொல்லுவாங்க, செயற்பாடு இல்லாமல் செயற்பாட்டு ரீதியாக அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அலகுகளும் செயற்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த செயற்பாடு ரீதியாக ஆசிரியர் கொடுக்கின்ற போது அந்த செயற்பாட்டு ரீதியாக பதியப்படுற எண்ணக்கரு சுற்றாட பாடத்தை மட்டுமல்ல, எதிர்வருகின்ற காலத்திற்கின்ற அது பிடிஎஸ் பாடமாக இருக்கலாம் அல்லது சுகாதார கல்வி பாடமாக இருக்கலாம் அல்ல முக்கியமாக விஞ்ஞான பாடத்துக்கு இந்த சயின்ஸ் பாடத்தை 6ஆம் தரத்தில் விருப்புடன் கற்கக்கூடிய அந்த பேசிக் அந்த 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 அடிப்படை எண்ணக்கரு சுற்றாட பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. தாவரங்களாக இருக்கின்றது, அதே போன்று உணவுகளாக இருக்கின்றது, உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தாவரங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, விலங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எங்கே செல்வாக்கு செலுத்தும் சொன்னால் ஓயல் பரீட்சையில் வரும் வரைக்கும் அது செல்வாக்கு செலுத்துகின்றது. அது மட்டும் இல்லை, சுற்றாட பாடத்தை மட்டும் வைத்துக்கொண்டு தீர்மானிக்க முடியாது. அதே போன்று தமிழ் பாடத்தில் பார்த்தாலும் தமிழ் பாடத்தில் வருகின்ற ஒவ்வொரு எண்ணக்கருக்களும் ஓயல் வரைக்கும் செல்வாக்கு செலுத்துகின்றது. அப்போ பெற்றோர்கள் நினைக்க வேண்டும்,
இங்கே இருக்கின்ற பரீட்சையில் பிள்ளை சித்தி அடையவில்லை என்றால் 6ஆம் தகுதிக்கு தகுதி இல்லைன்ற முடிவுக்கு வரையும் கூடாது. அதே போன்ற ஓஎல்ல பரீட்சையில் பிள்ளும் கைவிடுமோன்றது நினைக்கக்கூடாது. ஆகவே இங்கே சறுக்கப்படுற பிள்ளை அடுத்த 6ஆம் தரத்துக்கு தகுதியாக மாறும். அதே வேளையில் ஒவ்வொரு பாடசாலையும் தரம் 5 புலமை பரிசை நோக்கி மேலதிகமான கிளாஸை செய்வார்கள், மேலதிகமான பயிற்சி கொடுக்கின்ற போது 6ஆம் தரத்தில் வருகின்ற போது அந்த பயிற்சிகள் எல்லாம் ஒரு இலகுவான முறையிலும் பாடத்தை கொண்டு போகக்கூடிய வகையில் இந்த பாடங்கள் நகர்த்தப்படுறதுன்றது என்னுடைய கண்கூடாக பார்த்த ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையிலேயே இப்பொழுது குறிப்பாக இந்த புலமை பரிசில் பரீட்சையை கூட இலத்திரனிலூடாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கூட மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய அனுபவம் குறிப்பாக இந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் இந்து வித்தியாலயத்தில் 5ஆம் தரத்தில் புலமை பரிசில் எழுதுபவராக இருக்கட்டும் அல்லது உயர்தரத்தில் எழுதுபவர்களாக கூட இருக்கட்டும், இவர்களுக்கு இந்த நிகழ்கால இந்த இலத்திரனியல் முறையிலான கல்வி முறையை எப்படி நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள்? ஆமாம், அது ஒரு நல்ல கேள்விதான். ஏனென்று சொன்னால் இன்றைய அதாவது இப்போ இருக்கின்ற ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு, அதாவது தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற காலத்தில் ஒவ்வொரு வீட்லையும் பாருங்கள், ஃபோன் பாவனை இல்லாத குழந்தை அல்ல, ஃபோன் பாவனை இல்லாத பெற்றோர்களும் அல்ல, டிவி இல்லாத வீடும் இல்லைன்னு சொல்லலாம். ஆங்காங்கே வீடுகளும் ஆங்காங்கே இருக்கின்ற வீடுகளுக்கு மட்டும்தான் ஃபோன் வசதிகளும் தொலைக்காட்சி வசதி இந்த காலம் கடந்து இன்றைய காலகட்டத்தில் வீட்டுக்கு வீடு அடிப்படையான அடிப்படை தேவை ஒன்று ஃபோன் இல்லைன்னு சொன்னா சார் இன்றைய காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை வாழ முடியாத நிலைமை இருக்குது. அப்படியான ஒரு நிலைமையில தான் இன்றைய காலப்போக்கு இருக்கிறது. பாடசாலையில் நான் நினைக்கிறேன், பாடசாலைகளில் புத்தக பூச்சியாக இல்லாமலுக்கு எங்கே இருக்கின்ற டிவியை கொண்டு நினைக்கிறேன், நாங்கள் கடந்த காலங்களில் செய்யப்பட்ட அனைத்து செயற்பாடுகளும் நாங்கள் தொலைக்காட்சியாக வழங்கியிருந்தோம். அப்போ தொலைக்காட்சியாக வழங்கப்படுகின்ற அனைத்து செயற்பாடுகளும் நாங்கள் செயற்பாட்டு ரீதியாக வழங்கியிருந்தோம். அப்போ அந்த செயற்பாடு இன்று கூட உங்களுக்கு அதிகமாக தெரியும், ஆன்லைன் கிளாஸஸும் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சொன்னால் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக தான் இருக்கிறது. அப்போ அதிகமான மாணவர்கள் தன்னுடைய கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துகிறார்கள்னு சொன்னால் அந்த கையடக்க தொலைபேசியின் ஊடாக தரம் 5 புலமை பரிசு மாணவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், எங்கெங்கே என்னென்ன வீடியோஸ் இருக்கிறது, என்னென்ன செயற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அது முக்கியமாக விசுவல், அது காணொலி காணொலியாக நினைக்கிறேன். இந்த டிவியின் ஊடாக எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு பல திட்டங்கள் உங்களோட கைவசி விரிக்கும் நினைக்கிறேன். அப்போ எதிர்வருகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு புலமை பரிசு பரீட்சை எழுத போகின்ற மாணவர்களுக்கு இன்றைய செயற்பாடு என்ன, வழிகாட்டல் என்ன செய்ய போகிறோம் என்ற விடயம், என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற விடயம் இன்றைக்கு இங்கே அறிந்தாலும் அடுத்த நகர்வாக இதுக்கு பிறகு வருகின்ற வருகின்ற குறிப்பிட்ட நாட்களுக்கு நடைபெற போகின்ற செயற்பாடுகளில் முக்கியமாக தரம் 5 புலமை பரிசு மாணவர்களுக்கு பகுதி 1 வினாப்பத்திரத்தை எப்படி செய்யலாம், பகுதி 2 வினாப்பத்திரத்துக்கு எப்படி செய்யலாம், இருக்கின்ற இந்த நினைக்கிற ஒரு 40 நாட்களும் குறைவாக இருக்கிறது. அப்போ 40 நாட்கள் இருக்குன்னு சொன்னால் 40 நாட்களுக்குள்ள பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம், பிள்ளை என்ன செய்யலாம் என்ற விடயங்களை வருகின்ற காலங்களில் இந்த டிவியின் ஊடாக நீங்கள் அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனபடினால் அன்புக்குரிய பெற்றோர்களுக்கான ஒரு விழிப்பாக சொல்ல வேண்டியிருக்கிறது, இந்த பரீட்சை ஒரு தடை தாண்ட பரீட்சை அல்ல, பிள்ளையினுடைய திறமைகளை அல்லது உள்ளிருக்கின்ற அறிவை பரீட்சிக்கின்ற ஒரு பரீட்சையாக நினைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு பரீட்சை, ஓயிலுக்கு வரப்போகின்ற பரீட்சை இருக்கிறது, அதுக்கு பிறகு வருகின்ற ஏழுக்கு வரப்போகின்ற பரீட்சையும் இருக்கிறது. அதுக்கான வழிகாட்டல்களையும் நாங்கள் இந்த பாடசாலை ஊடாகவும் செய்யலாம். அதே போன்று தொலைக்காட்சி நீங்கள் கேட்டது போன்று ஒவ்வொரு பாடசாலையும் இப்போது போர்ட் என்று இருக்கிறது. எங்களோட பாடசாலையில் கூட இருக்கின்ற ஸ்மார்ட் டிவி இருக்கிறது. அப்போ ஸ்மார்ட் டிவினோட நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், பிள்ளைகள் டீச்சர் வரவில்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளையை கொண்டு அந்த வகுப்பறையில் வைத்து ஸ்மார்ட் டிவியை நாங்கள் ஒன் பண்ணி கொடுக்கின்ற போது அதில் என்ன பாடம் தேவை, சுற்றாட பாடம் தேவைன்னு சொன்ன தரம் 5 மாணவர்களுக்கு சுற்றாட பாடத்தில் நிறைய மீடியாஸ் தெரியும், நிறைய வீடியோஸ் இருக்கிறது. அந்த வீடியோஸில் ஒன்றை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளை ஆர்வமாக இருந்து கேட்டுக்கொண்டு போகின்ற போது அத்தனையும் பிள்ளையோட மைண்டில் இருக்கும். ஆனால் எழுதுங்கன்னு சொன்னால் அந்த விருப்பத்தை காட்டுற அளவுக்கு இந்த இன்றைய மாணவர் இல்லை. அதே போன்று இங்கே பாடசாலையில் விட்டு வருகின்ற அனைத்து நேரங்களையும், வீட்டில் அதிகமான நேரங்கள் உங்களோட பெற்றோரோட தான் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ பிள்ளை பாடசாலை விட்டு வந்ததும் அந்த பிள்ளைக்கு குறிப்பிட்ட நேரம் சாப்பாடை கொடுத்து, கொஞ்சம் ஓய்வு நேரத்தை கொடுத்து, கொஞ்சம் ஒரு தூக்கத்தை கொடுத்து, அதுக்கு பிறகு சின்ன ஒரு உடற்பயிற்சியை கொடுத்து, அதுக்கு பிறகு ஒரு 3 மணித்தியாலமாவது இந்த பிள்ளை பாடசாலையில் என்ன படித்தன்ற விடயத்தை பெற்றோர்கள் கொஞ்சம் நேரமாவது அமர்ந்திருந்து மீட்டல் செய்தோம்னு சொன்னால் பிள்ளை எந்த கிளாஸுக்கும் போக வேண்டிய அவசியமும் வராது எங்களுக்கு. பாடசாலையில் நான் சொன்னது போன ஏற்கனவே சொன்னது, பாடசாலையில் எல்லா மாகாணங்களும் ஒரே பாடத்திட்டம், ஒரே ஆசிரியர், ஒரே பாடசாலை தான். அது இந்த மாற்றம் இல்லை, என்ன அந்த குடும்பம் மட்டும்தான் மாற்றம். ஆனால் இருக்கிற மாட்டுக்கு அக்கறம் வச்சது போல அங்கே இருக்கின்ற ஒரே பாடத்திட்டத்தை அழகாக டீச்சர் அந்த தரம் 1 இருக்கலாம், தரம் 2 இருக்கலாம், தரம் 5 இருக்கலாம், அங்கே சொல்லி கொடுக்கின்ற பாடங்கள் அனைத்தும் பாடத்திட்டத்தை விட்டு எங்கும் விலகாது.
பாடத்திட்டத்தை விலகாத அளவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை மீட்ட செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டல பாடசாலை விட்டு வந்ததும் பெற்ற கட்டாயம் கொடுக்க வேணும். ஆனால் அப்படி இல்லை. காரணம் இன்றைய பொருளாதார பிரச்சனை காரணமாக உதாரணம் எனது பாடசாலை எடுத்துக்கொள்ளுகின்றது. கொழும்பில் இருக்கின்ற ஒரு பாடசாலையாக இருந்தாலும் எனது பாடசாலை ஒரு கிராமப்புற பாடசாலை இருக்கின்றது. அதிகமான பெற்றோர்கள் தொழில் நிமித்தம் காரணமாக வெளியே போய் வருகின்ற காரணமாக தொழில் நிமித்தம் போய் வந்ததும் வீட்டு வேலை செய்வதால் பிள்ளையை கவனிக்கிறதா என்ற ஒரு சங்கடமான நிலையில் கூட இருக்கின்றார்கள். அதே வேளையில் அந்த நேரத்தில் கூட நீங்கள் வீட்டு வேலை செய்கின்ற போது மகள் நீங்கள் ஏதாவது படிக்கிறீங்களா, கொஞ்சம் புக் எடுங்க, சந்தேகம் தான் கொஞ்சம் கேளுங்க, அல்லது கொஞ்சம் டீச்சர் கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்போம்ன்ற ஒரு மனநிலையை பிள்ளைகளுக்கு பெற்றோர் இந்த டைமில் வழங்க வேணும் என்ற விடயத்தை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையில் அடுத்ததொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பரீட்சை வினா பத்திரங்களை எதிர்கொள்வது தொடர்பாக பல்வேறுபட்ட சிக்கல்களை மாணவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த வினா பத்திரங்கள் தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை தர முடியுமா? நிச்சயமாக சார். இந்த பகுதி 1 பகுதி 2 வினா பத்திரம் போது பகுதி 1 என்றது ஏற்கனவே சொன்னது போன்று 14 தலைப்புகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும். அப்போ 14 தலைப்புகளாக இருந்தாலும் கடந்த ஒரு சில வருடங்களாக பார்க்கின்ற போது ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் விரிவான 2 வரி 3 வரிக்கு அப்பா 4 வரி 5 வரி கொஞ்சம் பிள்ளைகள் கிரகித்து விடை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த வினாப்பத்திரங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிள்ளை கொடுக்கக்கூடிய அந்த 14 தலைப்புகளையும் அடியொற்றியதாக வர வேண்டிய, ஆனால் சில கேள்வியில் பார்க்கலாம் படங்கள் ரீதியாக. அப்போ உதாரணம் பார்க்கலாம் இடைத்தொடர்பு என்ற ஒரு தேர்ச்சியை பார்த்தோம்னா அப்போ இடைத்தொடர்பு அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு இடையில் என்ன தொடர்பு என்று பார்க்கறதுக்கு பிள்ளைக்கு கற்பலத்தை பயன்படுத்தி பயன்படுத்தலாம். அதே போன்று தர்க்கித்தல் வகையாக வருகின்ற போது தர்க்கம் சம்பந்தமான பயிற்சிகளை ஏற்கனவே பிள்ளை ஈடுபட்டிருந்தால் தர்க்கித்த சம்பந்தமானதுக்குள்ள போகலாம். அப்படி ஒவ்வொரு பட ரீதியாக வருகின்ற வினாக்களுக்கு பிள்ளைகளுக்கு இலகுவாக இருந்தாலும் கிரகித்தல், அதாவது கணித அறிவோடு மொழி அறிவோடு கிரகித்தல் வருகின்ற போது பிள்ளைக்கு ஆழமான பயிற்சி வேணும். ஆழமான பயிற்சி இல்லாமல் பகுதி 1 வினாப்பத்திரம் செய்ய முடியாது என்று தெரிய வரும். அப்போ பல பாடசாலை பார்க்கணும் கடந்த காலங்களுக்கு 200க்கு 200 புள்ளிகள் பெற்ற மாணவர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள். அப்போ 10 மாணவர்கள் பெற்றிருக்கான்னு சொன்னால் 10 மாணவர்களுடைய பின்னணியும் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு விஸ்திரமான ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகள் அதிகமாக ஒன்று பாடசாலை விட்டு வீட்டுக்கு சென்றதும் அந்த பயிற்சி மீட்டல் பண்ணதும் அதிகமாக இருக்கும். அதே வேளையில் வீடுகளிலிருந்து அதிகமாக பயிற்சி பெற்றது. அப்போ சில தகவல் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. பிள்ளை பாடசாலை வீட்டுக்கு வந்ததும் அந்த புத்தகங்களை மீட்டல் பண்ணுவது, அதே போன்று என்னென்ன பயிற்சி வினாப்பத்திரங்கள் பிள்ளை செய்ததோ அதையும் அதிகமாக மீட்டல் பண்ண அந்த பிள்ளைக்கு அடிப்படையாக வர வேண்டிய நுண்ணறிவு சம்பந்தமான வினாக்களில் பிள்ளை தேர்ச்சி அடைகின்றது. அதே வேளையில் அங்கே இருக்கின்ற 40 வினாக்களுக்கும் 1 மணித்திலும் கொடுக்கப்பட்டிருந்தால் பிள்ளை என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் 40 வினாக்களையும் சில மாணவன் நான் பார்த்ததில்லை. நான் அதுக்குள்ளேயே நின்று பார்க்கின்ற போது ஒரு சில மாணவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அப்படியே 1ஆம் வினா 2ஆம் வினா 3ஆம் வினா என்று அப்படியே தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில பேர். இன்னொரு வகையில் பார்க்கின்ற போது பார்த்துருந்தேன் சார், இலகுவான வினாக்கள்லாம் செய்துவிட்டு கடினமான வினாக்கள்லாம் பின்னுக்கு செய்த பார்த்துருந்தேன். உண்மையும் அதுதான். என்னென்னு சொன்னால் கடினமான வினாக்களில் டைம் ஒதுக்குவதை விட இலகுவான வினாக்கள் ஒன்று 5ஆம் பக்கமோ அல்லது 6ஆம் பக்கமோ அல்லது 7ஆம் பக்கத்தில் இருக்கலாம். அப்போ இலகுவான வினாக்களை நாங்கள் ஆர்டர் படி செய்ததுக்கு பிறகு பிள்ளைக்கு தெரிய வேணும் கடினமான வினாக்களுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு அடையாளம் விட்டுருக்கலாம், அல்லது அந்த வினாக்களை செய்யாமல் விட்டிருந்தாலும் பிள்ளை திரும்ப வந்து பார்க்கின்ற போது கடினமான வினாக்களுக்கு இலகுவாக கொடுக்கலாம். அப்போ 40 வினாக்களுக்கும் விடை அளிக்க வேணுமென்று நினைக்கின்ற ஒரு மாணவர் என்ன செய்யலாம்னா கடினமான வினாக்களை நாங்கள் ஒதுக்கிவிட்டு இலகுவான வினாக்கள் முடிந்த பிறகு கடின வினாக்களுக்குரிய நேரத்தை ஒதுக்கின்ற போது நேரம் சரியாக இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக செய்ய நினைக்கின்ற பிள்ளையை பார்க்கின்ற போது 30 வினாக்கள் செய்திருப்பார்கள், 10 வினா செய்யக்கூடிய நேரம் இல்லாமல் போயிருக்கும். அதில் 25 வினாக்கள் செய்திருப்பாங்க, 15 வினாக்கள் செய்யக்கூடிய நேரம் இல்லாமல் போயும். காரணம் என்ன சொன்னால் அந்த வினாவிலே ஒரு கடினமான வினாக்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி செய்து அந்த குறிப்பிட்ட 10 நிமிடத்தை ஒரு வினாவுக்காக ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ அந்த 10 நிமிடமும் பின்னுக்கு 10 வினாக்கள் இல்லாமல் போகும். 10 வினாக்கள் இல்லாமல் போகும்னு சொன்னால் விளங்க வேணும் பெற்றோர்களை 25 புள்ளிகள் இழக்கப்படுது. அப்போ விளங்க வேணும் அதுக்குரிய பயிற்சிகளை இப்போ இருக்கின்ற காலகட்டங்களில் நான் நினைக்கிறேன் இந்த வரப்போகின்ற இந்த கல்வி நிகழ்ச்சி ஊடாக வருகின்ற கட்டங்களில் என்னுடைய செயற்பாடாக இருக்கக்கூடிய பகுதி 1 வினாப்பத்திரங்களை எப்படி செய்யலாம், பகுதி 2 வினாப்பத்திரங்களை எப்படி செய்யலாம் என்றத ஊடாகத்தான் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அமையும் என்றதையும் பெற்றோர் இந்த தொலைக்காட்சி ஊடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே வேளையில் நீங்கள் கேட்டது போன்று 2ஆம் வினாப்பகுதி ஒன்று இருக்கிறது. அப்போ 2ஆம் வினாப்பகுதியில் இருக்கின்ற ஒரு கேள்வி அதுக்குள்ளே என்ன
என்னென்ன கேள்வி வரப்போகிறது, அதை எப்படி செய்யலாம்ன்றது பெற்றோர்களுக்கு இருக்கின்ற ஆதங்கமான ஒரு விடயமா இருக்கும். இரண்டாவது பகுதிக்கு எத்தனை மணித்தியாலங்கள் ஒதுக்கப்படுகிறது? இரண்டாவது பகுதிக்கு ஒரு மணித்திலம் 15 நிமிடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 60 வினாக்கள், கிட்டத்தட்ட 60 வினாக்கள் இருக்கு. இதில் 40, அதில் 60 வினாக்கள். அப்போ இந்த 60 வினாக்களையும் ஒரு மணித்திலம் 15 நிமிடத்தை செய்ய வேண்டியது. அதே வேளையில் சராசரியாக 30 புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரியாக தமிழ் மொழி அறிவுகளையும், 30 புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி கணித அறிவுகளையும், 30 புள்ளிகளை பெறக்கூடிய சுற்றல் அறிவுகளையும், 8 புள்ளிகளை பெறக்கூடியதாக ஆங்கில அறிவையும் கணித அறிவையும் கொண்டதாக மேலதிகமாக 2 புள்ளி கொடுக்கப்படுது. பிள்ளை அந்த வினாப்பத்திரத்தில் அனைத்து பகுதிகளையும் தெளிவான கையெழுத்து எழுதப்பட்டிருக்கின்றது. அழகாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை, வாசிக்கின்றவர்களுக்கு தெளிவாக இருக்க வேணும். அப்போ சில பெற்றோர் நினைக்கிறார்கள், என்னுடைய பிள்ளையுடைய கையெழுத்து மிக மோசமாக இருக்கிறது, 2 புள்ளி குறைக்கப்படுமான்ற சந்தேகம் இருக்கிறது. அப்படியானது ஒன்று அல்ல. நாங்கள் அந்த வினாப்பத்திரத்தை பார்த்து வாசிக்கூடிய வகையில் இருக்குமா கேள்விக்கான பதிலை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் அந்த 2 புள்ளிகளும் மேலதிகமான புள்ளி வழங்கப்பட்டு 100 புள்ளிகளும் வழங்கப்படுகிறது. ஆனால் சில இடங்களில் பார்க்கின்ற போது அதில் வருகின்ற முக்கியமான ஒரு பகுதி, இந்த பெற்றோருக்கு இடையில் வருகின்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அங்கே 3 வாக்கியம் இருக்கிறது. அந்த 3 வாக்கியமும் பிரமாண்டமாக ஒரு வரவேற்கப்படுற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த பேசப்படுற கருப்பொருளாக இருக்கிறது. அந்த 3 வாக்கியங்களை ஏன் தான் இந்த பெற்றோர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்ன்றது தெரியவில்லை. சாதாரணமாக 3 வாக்கியம்தான். ஆனால் பல இடங்களில் பேசப்படுறது கட்டுரை எழுத வேணும்னு சொல்லி. அது கட்டுரை அல்ல. கட்டுரை எழுதுன்றது அது ஒரு பந்தியாக எழுத கொண்டு போகிறது கட்டுரையாக இருக்கும். ஆமாம், அது ஒரு 200 சொற்களை 150 சொல்லோ 50 சொல்லோ 200 சொல்லோ அப்படி இருக்கும். ஆனால் இங்கு சொல்லப்படுகின்றது 3 வாக்கியம். 3 வாக்கியங்களும் என்னும் போது சொல்லப்படுறது 6 சொற்களாக இருக்கணும். 6 சொற்களுக்கு மேல் இருந்தாலும் பரவாயில்ல, குறைந்தது 6 சொற்களாக இருந்தால் நல்லது. ஆனால் எழுவாய் பயனிலை எழுத்துப்பிழை இல்லாமல் கருத்து தெளிவாக இருந்தால் அத்தனை புள்ளிகளையும் 6 புள்ளிகளையும் பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இங்கே தமிழ் மொழியில் இருக்கிறது. இதுவும் கூட அந்த நேர விரயத்திற்கு ஒரு காரணம். நேர விரயத்துக்கு 2ஆம் பகுதி செய்யக்கூடிய வகையில் வாக்கியத்தை பிள்ளைகள் சரியான பயிற்சி கொடுக்க வாக்கியம் எழுது மிக மிக இலகுவானது. அதுக்கென்று படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைக்கு எழுத வாசிக்க பழக்க வேணும். உதாரணமாக நாங்கள் வரப்போகின்ற எங்களுடைய கற்றை செயற்பாடில் தமிழ் மொழிக்காக வேறையாகவும், கணிதத்துக்கு வேறு பயிற்சியாகவும், சுற்றலுக்கு வேறு பயிற்சியாகவும், ஆங்கிலம் சிங்களுக்கான வேறு பயிற்சி, நுண்ணறிவு பகுதி 1க்கான பயிற்சிகளாகவும் நாங்கள் தொகுத்து வழங்க இருக்கின்றோம், நிகழ்ச்சியூடாக வழங்க இருக்கின்றோம். வருகின்ற காலங்களில் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற போதும் இந்த மாணவர் தங்களுடைய பிள்ளைக்கு எப்படி வழிப்படுத்தலாம்ன்றதை நீங்கள் இந்த பயிற்சி ஊடாக நீங்கள் இருக்கின்ற காலத்தை பயன்படுத்தலாம். நீங்கள் கேட்டது போன்று பகுதி 2 வினாபத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போ 2 பகுதி வினாபத்திரத்தில் தமிழ் மொழி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் தமிழ் மொழியில் இருக்கின்ற முக்கியமாக இருக்கின்ற ஒரு கிரகித்தல் பகுதி ஒன்று இருக்கும். அந்த கிரகித்தல் பகுதி ஒரு சிறிய பந்தியாக தான் இருக்கும். அப்போ சிறிய பந்தி என்னும் போது அந்த வினாப்பத்திரத்தில் 6 கேள்வி 5 கேள்வியோ 7 கேள்வி உள்ளடக்கப்பட்டிருக்கும். வினாப்பத்திரத்தில் அந்த கிரகித்தல் கேள்வி அதுக்குள்ளதான் அந்த விடைகள் இருக்கும். விடைகள் வெளியே போக வேண்டிய அவசியம் வராது. கிரகித்து எழுத வேண்டியிருக்கும். அப்ப அந்த கிரகித்தலுக்கும் ஒரு முக்கிய ஒரு நுட்பம் இருக்கும். அந்த ஒரு பந்தியை வாசிக்கின்ற நுட்பமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் எதிர்கால காலங்களில் அறிந்து கொள்ளலாம். அதே வேளையில் அந்த வருகின்ற கிரயத்துக்கு அப்பால் வருகின்ற கேள்வி என்ன வரப்போகின்ற மொழி வளங்கள் இருக்கும். மொழி வளங்கள் சொற்கள் நினைக்கிறீங்க, மரபு சொல்லாக இருக்கலாம், தொடர்மொழிக்கு ஒரு மொழியாக இருக்கலாம், பழமொழியாக இருக்கலாம், வாக்கிய அமைத்தல் இருக்கலாம், வலுச்சொற்களாக இருக்கலாம். இப்படி வருகின்ற சொற்கள் ஒரு குறிப்பிட்ட இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகின்ற விஷயங்கள் மரபு சொற்கள், தொடர்மொழிக்கு ஒரு மொழியும் இருக்கிறது. அதே போன்று இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டிய முக்கியமான விடயம் என்ன சொன்னால் அறிவுறுத்தல்கள். இப்போ அந்த தமிழ் மொழியில் பார்க்கின்ற போதும் நாங்கள் இந்த வினாப்பத்திரங்களை மதிப்பீடு செய்கின்ற போது பட்ட அனுபவங்களை ஒன்று பகிரலாம் நினைக்கின்றேன். சில மாணவர் சொன்னால் அறிவுறுத்தலை வாசிக்காமல் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளமிட சொன்னால் எல்லோரும் சரி பிழை என்று எழுத்து எழுதி விட்டுருவார்கள். அப்போ 5 வினா இருந்தால் 5 புள்ளி இழக்கப்பட்டுரும். அடையாளம் இடுக என்கின்ற அந்த வார்த்தையை சரியாக கிரகித்துக் கொள்ளாத. அதே போன்று இன்னொரு கேள்வி வந்து ஒன்றிருக்கும். இடைவெளிக்கு வர வேண்டிய சரியான சொல்லை தெரிவு செய்து எழுத சொன்னால் சில பணி சொன்னால் அந்த சொல் பிரேக்கெட் பண்ணப்பட்டிருக்கும். அடைப்புகள் இருந்தால் அதில் புள்ளி இடுவது, அதுக்கு என்ன செய்வாங்க, அதுக்கு கீழே கோடு விட்டு போயிடுவார்கள். அப்போ அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கும். இடைவெளிக்கு வர வேண்டிய சொல்லை தெரிந்து கோட்டில் எழுத சொன்னால் அந்த இடைவெளி எழுத வேணும் எழுதாவிர அதுக்கு கீழே கோடு போட முடியும். அப்ப அதுல வருகின்ற 4 கேள்வியோ அல்லது 3 கேள்வி இருந்தால் 3 புள்ளி இழக்கப்பட்டு அவர்கள் நினைத்துக் கொள்வது நான் சரியாக எழுதிவிட்டேன் என்று சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது இவ்வாறுதான் மதிப்பெண்கள் குறைந்து வருவது. அப்ப நாங்கள் சில பெற்றோர் இருக்கிறார்கள், சில மாணவர்கள் கெட்டிக்கார மாணவர்கள் இருக்கிறார்கள்.
அப்படி எந்த ஒரு வினாப்பத்திரம் கொடுத்தாலும் தரமாக செய்யக்கூடிய வினாப்பத்திரம் உள்ளவர் திறமையான மாணவர் இருக்கிறார்கள். ஆனால் இறுதி பரீட்சையின் போது பார்க்கின்ற போது அவர்களுக்கு வருகின்ற அந்த கவனின பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் கவனின பிழை விடக்கூடியவன் உடையவர் நான் என்று சொல்லி நினைக்கின்ற பிள்ளைக்கு கட்டாயம் பிழை விடாது. அந்த அந்த எண்ணம் வராத பிள்ளைகளுக்கு மிக விரைவாக எழுதி கொண்டு சென்று விட்டு வீட்டுக்கு வந்து சொல்லுவார்கள், அம்மா அப்பா நான் அது நல்ல மார்க்ஸ் கொண்டு வருவேன், எல்லாமே எனக்கு சரி என்று வரும். ஆனால் அறிவுறுத்தலை வாசிக்கின்ற போதுதான் தெரியும் அங்கே ஃபுல்லாக விட்டுருக்கும். இது தமிழ் மொழியில் வருகின்ற பிரச்சனை. அப்போ தமிழ் மொழி மிக அவசியமாக இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு இலக்கண பகுதியில் சொல்ல முடியாது. அடிப்படை இலக்கணம் என்று நாங்கள் சொன்னாலும் ஆரம்ப பிரிவில் இருக்கப்படுகின்ற எண் இடம் காலம் திணை பால் என்று இருக்கிறது. அந்த முக்கியமான பகுதிகளும் பிள்ளைக்கு அவசியமாக தான். அப்போ அது கூட தெரியாமலுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் எழுவாயும் பயனிலை சார்ந்த அல்லது அடைமொழி சார்ந்த ஒரு கேள்வி சம்பந்தமாக வருகின்ற போது இந்த பிள்ளைக்கு எண் எங்கே இருக்குது, இடம் எங்கே இருக்குது, அந்த பிரச்சனை ஒன்று பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. தமிழ் மொழியில் விடுகின்ற ஒரு பிரதான பிள்ளையாக இருக்கிறது. அதே போன்று இருக்கிறது சுற்றாட பாடம் எடுத்துக்கொண்டு போய் நம்ம சுற்றாட பாடத்தை எடுத்துக்கொண்டு போகின்ற 30 வினாக்கள் இருக்குது சார். அந்த 30 வினாக்களும் எங்கிருந்து தொகுக்கப்படும் சொன்னால் அத்தனையும் தரம் 3, தரம் 4, தரம் 5. அது சில பெற்றோர்கள் இப்போ நன்மையில் பார்த்துறது சம்பவங்களை பார்க்கின்ற போது ஒரு வினாவை எங்கேயாவது எடுத்துக்கொண்டு வந்து சார் இந்த கேள்விக்குரிய விட என்னென்று சொல்ல முடியுமான்னு பார்த்தா அந்த கேள்வி தரம் 5க்கோ தரம் 3க்கோ தரம் 4 சம்பந்தமே இல்லாத ஒரு வினாவாக இருக்கும். அந்த வினா வந்து சில எங்கேயாவது ஒரு வினாவை எங்கேயாவது தொகுக்கப்பட்ட ஒரு வினாவொன்று இங்கு பிள்ளைக்கு வரப்படுகின்ற பட்சத்தில் அந்த வினா பொருத்தப்பாடு இல்லை என்று நீங்கள் நினைத்தால் அந்த வினாவை ஒதுக்குங்க. அப்போ ஒதுக்காமல் அந்த வினாவுக்குரிய விடையை நீங்கள் தேடி அலைகின்ற போது இருக்கின்ற நேரம் எல்லாம் வீண் விரயம் ஆகும். அப்போ நல்லா ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும், ஒரு மார்க்ஸால் பிள்ளைக்குரிய பாஸ் என்ற அந்த கட் அவுட் புள்ளி, அதாவது அந்த வெட்டு புள்ளி அடையவில்லை என்றதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. தெரிவில் இருக்கின்ற பிரச்சனை கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பிள்ளையாக இருக்கிறது. பாருங்க, அந்த முக்கியமான பகுதியாக இருக்கின்றது இந்த சுற்றட பகுதியில் இருக்கின்ற சுற்றட பகுதியில் 3 வினாக்கள். சில பிள்ளைகள் 3 விடைகள் இருக்குன்னு சொன்னால் 3 விடைகளையும் சில நேரங்கள் 2க்கு கோடு போட்ட பொருளைகளும் இருக்கிறார்கள். அப்போ காரணம் என்ன சொன்னால் இது தவறுன்று சொல்லி மற்றது சரியென்று கோடு போட்டதுக்கு பிறகு பென்சிலால் எழுதின பிள்ளை இது அழிக்காம விட்ட சம்பவம் இருக்குது. அதே போல் பேனாவை பயன்படுத்திய போல அதை வெட்டாமல் விட்டது சம்பந்தம் இருக்குது. ஆகவே ஒன்று சரிவு கோடாகவும் வெட்டலாம் அல்லது அலை கோடாகவும் வெட்டி கொள்ளலாம். அப்போ அவங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள் பேனா பயன்படுத்துகின்ற போது எப்படி அதை நாங்கள் வெட்ட வேணும். அதே போல் பென்சில் பயன்படுத்துகின்ற முக்கியமாக தரமான பென்சிலோடு பயன்படுத்தணும். மெல்லியதாக இருக்குமாக இருந்தால் அது எங்களுக்கு சில நிறங்கள் உள்ள கோடு போடப்பட்டதா அல்லது அங்கே எழுத்துக்கள் அது காணாவா தானாவான்றதை இனம் காண முடியாத நிலைமையும் வரும். ஆகவே இதெல்லாம் நாங்கள் பரீட்சை அந்த மதிப்பீடு செய்கின்ற போது பார்க்கின்ற ஒரு எதிர்பாராமல் விடுகின்ற ஒரு. ஆகவே சுற்றாட பகுதியில் வருகின்ற தரம் 3, தரம் 4, தரம் 5 சுற்றாடத்தில் வருகின்ற அத்தனை பகுதிகளையும் இந்த 30 வினாக்கள் தாங்கியிருக்கும். ஏற்கனவே சொன்னது போன்றுதான் அதிகமாக உதாரணமாக நாங்கள் தாவரம் என்று எடுத்துக்கொள்ளுமே. தாவரம் என்று சொன்னால் சில இடங்களில் வந்து விசுவலாக காட்டிக்கொள்வாங்க. இப்படித்தான் தாவர இலையே, நாங்கள் இப்படித்தான் இந்த விதைகள் இருக்கும், இப்படித்தான் என்னோட தண்டு இருக்கும் என்று நாங்கள் சுட்டி காட்டி அதை பிள்ளைகள் தொட்டு பார்க்க கொடுப்பார்கள். சில இடங்களில் படத்தை மட்டும் காட்டிக்கொள்வார்கள். அப்போ படத்தை காட்டி விட்டு இதுதான் அந்த தோடை மரத்தினுடைய இலை, இதுதான் இந்த எலுமிச்சை மரத்தினுடைய இலை என்னும் போது அதை விட ஒன்று எலுமிச்சம்பழத்தினுடைய இலையையும் அல்லது தோட மரத்தினுடைய இலையையும் வித்தியாசம் காட்டக்கூடிய மாதிரியோ அல்லது கொடித்தோடையினுடைய இலையை வித்தியாசம் காட்டக்கூடிய மாதிரி பிள்ளைகளுக்கு தொட்டு பார்த்து கொடுக்கின்ற அனுபவங்களை இது வருகின்ற காலங்கள். இப்போ இதில் தரம் 3 மாணவர் இருப்பார்கள், தரம் 4 மாணவரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போ அப்படியான பெற்றோர்கள் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வருகின்ற சுற்றட பாடத்தில் 30 புள்ளி நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் தொட்டு பார்த்து சில நேரம் கேட்பார்கள், இந்த இலையை இந்த பின்வருவனவற்றுள் எந்த இலை நல்ல வாசனை தரக்கூடியதாக இருக்கும்ன்றது கேட்டிருப்பாங்க. அப்போ கற்பூரவள்ளியும் போட்டிருப்பார்கள், அந்த இடத்துல உதாரணத்துக்கு செவ்வரத்தையும் போட்டிருப்பார். அப்போ கற்பூரவள்ளி அதிகமான வாசனை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ அதே மாதிரி கடதாசி பூன்னு சொல்லுவோம், வாசனையுமே தராத பூவாக இருக்கலாம். அப்போ கடதாசி பூன்றதும் பொக்கமிலான்னு சொல்லுவோம். அப்போ அந்த பூவை கூட வாசனை தராத பூ. அப்போ பிள்ளை வந்து தொட்டு பார்த்து அதை நுகர்ந்து பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியும் எங்களுக்கு இது வாசனை தருமா அப்படியான ஒரு கேள்வியை இதில் கொடுக்கப்படுது. அதே போன்று
உதாரணத்துக்கு வேலைகளை இலகுவாக்குதல், வேலைகளை கையாளுகின்ற பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் கூட. நான் நினைக்கிறேன் அண்மையில் பார்த்த போதுங்கிற மாணவர்கள் பயன்படுத்திய ஒரு உபகரணத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த உபகரணத்தின் பெயர் என்னென்று கேட்டபோது அந்த பிள்ளை சொல்லுகின்றது பூமுனை திருகாணி செலுத்தின்னு சொல்லி. அப்போ பூமுனை திருகாணி செலுத்தின்னு நீங்களும் சொல்லுங்க, பல பேர் சொல்கிறார்கள். ஆனால் பூமுனை திருகாணி செலுத்துன்றது முதல் சொல்லப்பட்ட ஒரு சொல்லண்டது, பழைய பாடத்திட்டத்தில் உள்ளது. ஆனால் புதிய பாடத்தில் புதிய சொல் பயன்படுத்தப்படுது. அப்போ சில நேரங்கள் நாங்கள் ஆசிரியர் வழங்க அந்த நேரங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது பிள்ளைக்கு வழங்கப்பட்ட சொல் மறந்திருக்கலாம், அல்லது அந்த பிள்ளைக்கு வழங்கப்பட்ட சொல்ல மீட்டல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆகவே அங்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் பொருட்களுக்குரிய பெயர்களையே வீட்டில் காட்சிப்படுத்தி அதை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி கொடுத்தாலும் சுற்றாட பாடத்தில் வருகின்ற 30 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கணித பகுதியில் வருகின்ற முக்கியமான விடயம் இருக்கிறது. அதில் சில ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் ஒரு முக்கியமாக எண்களை எழுத்தில் எழுதுதல் அல்லது எழுத்தில் தரப்பட்ட எண்கள் எழுதுன்றத கொஞ்சம் பிள்ளைகள் எழுத்தண்டி வாசிக்கணும். அது அவசரமாக வாசிக்கின்ற போது அதில் ஓர் எழுத்து தவறினாலும் அந்த எண் மாறிவிட்டுரும். அது ஒரு தவறாக பார்த்திருந்தது. அதே போன்று இன்னொரு விடயம் பார்த்திருந்தது, 30 30, 40 40, 80 80, 90 90, 300 300, 500 500, 800 800, இந்த ஏரியாவில் மிக மிக முக்கியமாக இருக்கணும். அப்போ இது பிள்ளைகள் தவறு 2 புள்ளி இருக்கிறது. அப்போ சில கேள்வி 2 புள்ளி இருக்கிறது, சில கேள்விக்கு 1 புள்ளி இருக்கிறது. அப்போ அந்த கேள்வியினுடைய தன்மையை பொறுத்து புள்ளி வழங்கப்படும். அப்போ இந்த கணித பகுதியில் வருகின்ற அதிகமான 30 புள்ளியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள இருந்தால் அதில் வருகின்ற சில சொற்களும், இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு உதாரணத்துக்கு கணிதத்தில் சொல்ல வரேன். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு பரிச்சயமாக இருக்கிறது கணிதத்தில் வேறு ஒருத்தரிடமிருந்து அல்லது வீட்டிருக்கின்ற ஒரு சகோதரிடமிருந்து அல்லது சகோதரமிருந்து படிக்கின்ற போது ஒரு கோணம் என்று கேட்குறாங்க. அப்போ உதாரணத்துக்கு ஒரு எல்லை வைத்துக்கொண்டு செங்கோணம் என்று கொடுத்தோம்னா, அப்போ செங்கோணத்திலேருந்து கொஞ்சம் குறைந்தால் என்ன கோணம், கூடின என்ன கோணம்ன்றது அங்கே புத்தகத்தில் அழகாக தெளிவாக இருக்கிறது. ஆனால் பிள்ளைக்கு நாங்கள் அதை கொடுத்து விட்டதுக்கு அப்புறம் உதாரணமாக கடிகாரம் ஒன்றில் 8 இலக்க கடிகாரம் ஒன்றில் 8 மணி என்று சொன்னால், அப்போ 8 மணி என்ன கோணத்தை காட்டுமென்று சொன்னால் பிள்ளை சொல்ல போகுது அது விரிகோணம்னு சொல்லுது. அப்போ விரிகோணம்ன்ற சொல் அங்கே இல்லை, பாடப்புக்குலையும் இல்லை, ஆசிரியர் கைநூலையும் இல்லை. அப்போ இந்த விரிகோணம் என்ற சொல்ல நான் இந்த சொல்ல வரேன், இந்த எங்களுடைய அனுபவத்தை சொல்ல வரேன். அப்போ விரிகோணம் என்று சொல்லப்படுற சொற்கள் எங்கேயும் இல்லை. அது தரம் 6க்கு பிறகோ தரம் 7 8 9 விரிகோணமாக இருக்கலாம், இல்லை வேறு கோணங்களை பற்றி நீங்கள் படிக்க வேண்டிய வயசு ஒன்று இருக்குது 6ஆம் தரத்துக்கு பிறகு. எப்படி அப்போ அந்த தவறு விடப்படுகிறது அவர்களுக்கு? தவறு விடப்படுகின்றது சொன்னால் இதுவும் நல்ல ஒரு கேள்வி ஒன்று தான். அப்போ இந்த விடுவதற்கான காரணம் இது என்னென்னு சொன்னால், பிள்ளைகள் தரம் 5 ஆசிரியர் கல்வி கற்காமலுக்கு தரம் 5க்கு உரிய பயிற்சி பெறாத ஆசிரியம் போய் சென்று கல்வி கற்றுக்கொள்வது. அப்போ அவர்கள் மேலதிகமான பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அப்போ சில இடங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்ற பாடசாலை இருந்தால் இந்த பிள்ளை என்ன செய்யும்னு சொன்னால், அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் பாடசாலையில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிற இடத்துல ஆரம்ப பிரிவுக்குரிய தேர்ச்சியை அல்லது ஆரம்ப பிரிவுக்குரிய தகுதியை பெறாத ஒரு ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் கொண்டு புகுத்துன்ற போது இடைநிலை ஆசிரியர் வழங்கப்படுற சொல்லாகவும் இருக்கலாம். அது அங்கே தப்பில்லை, அது தவறில்லை. ஆனால் ஆசிரியர் கைநூலில் இவ்வாறான விரிவிலக்கங்கள் இருக்கான்றதை கொஞ்சம் அந்த ஆசிரியர் விளங்கி கொண்டு அந்த பயிற்சியை கொடுத்தாங்கன்னு சொன்னால் கணித பகுதியில் வருகின்ற புள்ளிகளையும் பெற்றுக்கொள்வதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போன்று ஒரு வரைவு சம்பந்தமான கேள்வியில் வருகின்ற ஒரு விடயத்தில் இருக்கிறது. அதே போன்று குறியீடுகள், அதாவது லீட்டரா மில்லிலீட்டரா, அதே மாதிரி மீட்டரா சென்டிமீட்டரா கிலோமீட்டரா, அது சில இடங்களில் சொற்களை வச்சு மயக்கி விட்டுருவார்கள். அப்போ பின்வரும் பிரச்சனைகளை லீட்டர் தருகன்னு சொல்லி போட்டிருந்தா பிள்ளை செய்ய பண்ண அந்த கணக்கை அப்படியே செய்து விட்டு மில்லிலிட்டர் கொடுத்துரும். அப்போ 2 புள்ளி இழக்கப்பட்டுரும். அதே போன்று சரியான விடையாக இருந்தாலும் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் பிழைக்க போகுது. அப்படியான அனுபவங்கள் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு வழங்கப்படுத்த வேண்டியிருக்கிறோம். அதே போன்று முக்கியமானது சாதாரண நேரம் நியம நேரம். அப்போ நியம நேரத்தில் தந்து விட்டு சாதாரணத்துக்கு கேட்டிருப்பார்கள். அப்போ சாதாரண நேரம் தரப்பட்டு நியம நேரத்தில் கேட்பார்கள். அப்போ அந்த இடத்துலையும் பிள்ளை என்ன செய்யணும், விழிப்பா அந்த சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளை கெட்டிக்கார பிள்ளை என்னென்னு தெரியவில்லைன்னு சொன்னால் ஒன்றுமில்லை. அந்த பிள்ளை அந்த கடைசி சொல்ல ஆழமாக வாசிக்க வேணும். அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணியாவது நியம நேரம் என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நியம நேரமாக எழுத வேணும். சாதாரண நேரம் சொன்னால் சாதாரண நேரம் அதுக்குரிய விதிமுறை பிள்ளைக்கு தெரியும்.
டீச்சர் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. அப்படியான வேலைகளும் செய்திருந்தால் இந்த பகுதி 1 வினாப்பத்திரத்தையும் 12 வினாப்பத்திரத்தையும் அதிகூடிய புள்ளியும் பெற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில் இலகுவாகவும் படித்துக்கொள்ளலாம். உண்மையில் தான் அந்த சுருக்குக விளக்குக இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கூட எதை சுருக்கி எழுத வேண்டும் எதை விளக்கி எழுத வேண்டும் என்று அந்த கேள்வியை சரியாக படிக்காமல் அவர்கள் அந்த சுருக்குக என்பதற்கு விளக்கமான ஒரு பதிலை வழங்குவது அல்லது விளக்குக என்று இருக்கின்ற நேரத்தில் சுருக்கமான ஒரு பதிலை வழங்குவது இவ்வாறான தவறுகளும் கூட அதிகமாக சரியான பதில்களாக இருந்தாலும் அந்த கேள்வியினுடைய புரிதலை சரியாக புரிந்து கொள்ளாததும் கூட பரீட்சையில் அவர்கள் மிக சரியான விடையை எழுதியும் அந்த புள்ளிகளை பெற முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. உண்மையில் நீங்கள் கூறியது போலதான் இந்த பரீட்சைக்கு பாடத்திட்டங்களை நீங்கள் எவ்வளவு தூரம் படிக்கிறீர்களோ அதே நேரத்தில் அதை மீட்டு பார்ப்பது என்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக பாடசாலையை விட்டு சென்றவுடன் அந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் அன்றாடம் கல்வி கற்ற விடயங்களை சரியாக மீட்டு பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அவர் கூறிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் சரியான ஆசிரியரிடம் நீங்கள் அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக உயர்தரத்திலே கல்வி கற்கின்ற ஒரு ஆசிரியரும் கூட 5ஆம் தர மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் அவர்கள் அந்த பயன்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்கள் என்பது உங்களுடைய பரீட்சைக்கு அது மாற்றான ஒரு விடயத்தையும் கூட கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல விடயம் தான். அதே அந்த பெரியோர்கள் அதாவது இடைநிலை இருக்கின்ற தமிழ் மொழி படித்து கொடுக்கின்ற ஒரு ஆசிரியராக இருந்தாலும் இப்போ இங்கே சொல்லப்படும் தரம் 5 பயன்படுத்த வேண்டிய ஒரு சொல்ல தரம் 5 பயன்படுத்தலாம். தரம் 10 பயன்படுத்த வேண்டிய சொல்ல கொண்டு தரம் 5 பயன்படுத்த முடியாது. அப்போ அப்படியான சொற்கள் வரப்படுகின்ற போதும் புள்ளிகள் இழக்கப்படுது. ஆகவே இந்த இடத்துல பெற்றோர்களுடைய கவனத்தில் அப்படி படிப்பிக்கின்றவராக இருந்தாலும் ஆசிரியர் கை நூல்களை திட்ட தெளிவாக அதை விளங்கி கொண்டு படிப்பித்து கொடுக்கின்ற போது இந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அதே வேளையில் முக்கியமாக பேச்சு வழக்கு சொற்கள், அந்த பேச்சு வழக்கு சொற்களும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ 3 வாக்கியம் எழுதுகின்றதில் பார்க்கின்ற போது ஒரு சொல் கூட பேச்சு வழக்கு இருந்தாலும் அதே வேளையில் பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்கு மாற்றுகின்ற ஒரு சொல்லும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. தரம் 5 இருக்கின்றது. பேச்சு வழக்கு உள்ள சொற்களை எழுத்து வழக்கு மாற்றுன்னு சொல்லி உதாரணமாக சவுக்காரம் என்று சொல்றதை விட சவர்க்காரம் என்று பிரார்த்தனை அப்போ இறங்க வரும். அப்போ அந்த அந்த உச்சரிப்பு வருகின்ற இடங்கள்லாம் திட்ட தெளிவாக அது குறிப்பிட்ட கொஞ்சம் சொற்கள் தான். நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ் பகுதி என்று பறந்ததல்ல, ஒரு குறிப்பிட்ட சொற்கள். அதே மாதிரி கணிதமும் குறிப்பிட்ட ஒரு ஏரியா, அதே மாதிரி சுற்றலும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா. நீங்கள் சொல்வது போல் மீண்டும் மீண்டும் மீட்டல் பண்ண வேண்டும். வீட்டில் கொண்டு போனதும் அம்மா அப்பா ஒரு மணித்தியாலமாவது பிள்ளைக்கு அருகில் இருந்து முக்கியமாக அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியாகவும் இருந்தது. நிச்சயமாக அதை ஒரு இறுதி கேள்வியாகவே வைத்துக்கொள்வோம். பரீட்சைக்கு தோற்றுகின்ற இந்த மாணவர்களுக்கு இந்த பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல்கள் எப்படி இருக்க வேண்டும்? அப்போ இந்த முக்கியமாக இருக்கின்ற நினைக்கிற ஒரு 40 நாட்கள் இருக்குன்னு நினைச்சுக்கொள்வோம். இந்த 40 நாட்களும் பிள்ளை ஒவ்வொரு மட்டத்தில் இருப்பார்கள். ஒரு சில மாணவர்கள் 35 புள்ளிக்கு குறைவு இருக்கிறாங்க, சில மாணவர்கள் 35-50க்கு உட்பட்டது. பிறகு இன்னொன்று இருக்குது 50க்கும் 75 இடையில் இருப்பாங்க, 75க்கு மேலே இருப்பாங்க. அப்போ 75 மேலே இருக்கின்ற மாணவர்களுக்கு அதை அவர் எழுதி கொண்டே போவார், அவர் செய்து கொண்டே போவார். அடுத்த கட்டம் இருக்கிறது 50க்கும் 70க்கு இடையில் உள்ள மாணவர்கள் தான் இங்கு 1 புள்ளி 2 3 புள்ளியால் தவறு விடப்படுகின்ற மாணவர்கள். இந்த 40 நாட்களுக்குள்ள எந்த பாடத்தில் பிள்ளை வீக்னஸாக இருக்கிறாரோ, எந்த இடத்துல அவர் இடர்படுகின்றாரோ அந்த பாடத்தில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தணும். இப்போ பகுதி 1ஆக இருந்தால் பகுதி 1க்குரிய அடிப்படை பகுதி 1ஆக இருந்தாலும் எந்த இடம், அதாவது கணித அறிவுலாம் கூடுதலாக இவர்கள் விடுவார் நினைக்கிறேன். அப்போ கணித அறிவு சம்பந்தமான வினாக்கள் அல்லது நான் ஏற்கனவே சொன்னது போன்று 3 வரி 4 வரி ஒரு சின்ன பந்தி அமைப்பில் கேள்வி அமைக்கப்படுகின்றது. அப்படியான விடயங்கள் மீது கூடிய கவனம் செலுத்தி அந்த பயிற்சியை கொடுத்த 2.5 மார்க்ஸ். அப்போ நாங்கள் 10 எடுத்தோம்னு சொன்ன 10 சரிக்குரிய மார்க்ஸ் இப்போ நீங்கள் பயிற்சி கொடுத்து 25 புள்ளிகள். அப்போ சாதாரணமாக ஒரு 35 மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைக்கு 35 மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைக்கு இப்போ இருக்கின்ற காலத்தில் ஒரு 10 மார்க்ஸ் 15 கூட்டினா 50 மார்க்ஸாக மாறும். 50 மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைக்கு ஒரு 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் இதுக்குள்ளே கூட்டி விட்டால் சரியான முறையில் நான் நினைக்கிறேன் இருக்கின்ற நேரமெல்லாம் மீட்டர் பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்கப்பட வேணும். கட்டாயம் பெற்றோர்களுக்குரிய அறிவித்தல் எந்த நேரமும் பிள்ளையை மீட்டல் பண்ணாமலுக்கு காலை நேர வகுப்பாக இருக்கலாம், அல்லது பகல் நேர வகுப்பாக இருக்கலாம், அல்லது மாலை நேர வகுப்பாக இருக்கலாம், அல்லது இரவு நேரம் 4 வகையான கிளாஸஸ் நடக்குது. சில பெற்றோர் என்ன செய்யணும், 4 வகையான கிளாஸுக்கு அனுப்புகிறார்கள். அப்போ 4 வகையான கிளாஸுக்கு அனுப்பியும் கடைசியில் நாங்கள் கிடைக்க போகிறது ஒன்றுமே இல்லை உண்மையை போனால். ஏன்னா பிள்ளை அங்கே பாடசாலை படித்த பாடத்தையோ அல்லது ஒரு இடத்த போயிருந்து மேலதிகமாக படித்து வந்த ஒரு விடயத்தையோ அல்லது தான் சுயமாக எடுத்துக்கொண்ட விடயத்தையும் மீட்டல் பண்ணக்கூடிய நேரம் ஒன்று பிள்ளைக்கு இருக்க வேணும். அப்போ டைமில் உண்மையில் பாடசாலையை விட்டு வீட்டுக்கு வந்ததும்
பிள்ளைக்கு ஒரு ஓய்வு நிலை வேணும். ஏன்னா நாங்கள் கூட ஒரு நீண்ட தூரம் பயணம் பண்ணதுக்கு பிறகு வந்து கரெக்டாக நாங்கள் ஓய்வு எடுக்கிறது போல் அந்த பிள்ளைக்கும் காலை வேலை வந்து அதுக்கு பிறகு சாப்பிட்டு அதுக்கு பிறகு மேலதிகமான கிளாஸுக்கு போயிட்டு வந்து திரும்ப ஒரு வந்து சாப்பிட்டு திரும்ப மேலதிகமான கிளாஸுக்கு போகிறதும் இப்படியான சம்பிரதாயங்களையும் அப்பொழுது அவர்களுக்கு அந்த கல்வி என்பது ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறும். இலகுவாக கிடைக்க வேண்டிய அந்த கல்வியும் கூட அவர்கள் அந்த சரியான நேரத்தில் நீங்கள் கூறியது போல இந்த மீட்டல் என்பது அவர்களுக்கு இதை நான் செய்ய வேண்டுமா என்கின்ற எண்ணத்தோடு அடுத்த நாள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும், எனக்கு நேரம் இல்லை என்கின்ற ஒரு மன ரீதியான உள ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுதுதான் இவ்வாறான தவறுகள் நடப்பதற்கும் கூட ஒரு காரணம் இருக்கின்றது. நிச்சயமாக. ஏன்னு சொன்னால் சில பாடசாலைகளில் நான் என்னுடைய பாடசாலை வைத்துக் கொள்வேன். என்னுடைய பாடசாலை கேட்கின்ற போது ஒரு மாணவன் சொல்லுகிறார், நான் நேற்று கிளாஸில் போனதன் காரணமாக வீட்டு வேலை செய்யவில்லை. அப்போ நாங்கள் வீட்டு வேலை செய்யவில்லை, வீட்டு வேலை செய்ய வேணும் என்ற நிச்சயமாக பாடசாலையில் வழங்கப்படுற கல்வி மிக முக்கியமான கல்வி. பாடசாலை படித்து கொடுக்குற கல்வி மிக முக்கியமானது. பாடசாலை கொடுக்கப்படுற வீட்டு வேலை மிக முக்கியமானது. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதும் பெற்றோருடைய கடமை. ஏன்னு சொன்னால் அத்தனை மாணவர் உதாரணம் 30 மாணவர் இருக்கிறார்கள், 2 மாணவர் செய்து வரவில்லை. அப்போ 28 மாணவர்களுக்கு கௌரவம் கொடுக்கப்படுது, 2 மாணவர்களுக்கு கௌரவம் இல்லை. அப்போ அந்த இடத்துல அந்த மாணவன் யோசிப்பான், பாருங்கள் நான் அந்த கிளாஸுக்கு போன படினால்தான் இந்த மேலதிகமான செய்யவில்லை, எல்லோரும் கௌரவிக்கப்பட்டார்கள், எனக்கு கௌரவம் கிடைக்கவில்லை. ஆகவே அது ஒரு வேறு பக்கம், இது ஒரு வேறு பக்கமாக வைத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக பாடசாலை விட்டு வந்ததும் வீட்டு வேலை என்றது முக்கியமான ஒன்று இருக்கிறது. ஏன்னு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பிள்ளை இப்போ இருக்கின்ற தொழில்நுட்பம் காரணமாக வீட்டுக்கு சென்று என்ன செய்வார், ஒன்று டிவி திறந்து கொண்டிருப்பார்கள் அல்லது ஃபோன் எடுத்து கொண்டிருப்பார்கள். அப்போ ஃபோனில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சில பாடசாலை செய்கின்றது ஃபோனூடாக தகவல் வழங்குகிறார்கள். அப்படி சில நேரங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய மாணவனுடைய டீச்சர்ஸுக்கு உங்களுடைய மாணவனுடைய வகுப்பாசிரியர் உங்கள் மாணவனுடைய வகுப்பாசிரியருக்கு இடையில் உங்களுக்கு நெருக்கமான உறவு இருக்குமா இருந்தால் தனிப்பட்ட முறையில் பேசி அந்த தனிப்பட்ட முறை ஊடாக தனிப்பட்ட முறையில் தனது ஃபோன் ஊடாக தகவல் அனுப்பி அந்த மாணவன் தொலைக்காட்சியிலேயோ அல்லது ஃபோனில் அதிகமான நாட்டத்தை ஈடுபடுவதை குறைக்கக்கூடிய தந்திரோபாயத்தையும் பயன்படுத்தலாம். இப்படியும் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். அதே வேளையில் நேரம் ஒதுக்கிறதுக்கு அப்பால் ஒரு அமைதியான இடம் தேவைப்படும். வீட்டுக்கு வீடு வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு கற்ற சூழல் ஒன்று வேணும். அது எங்களோட வகுப்பில் ஒரு கற்ற சூழல் இருப்பது போல் வீடுகள்லையும் ஒரு சிறிய ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த ஒரு சிறிய ஒரு மேசை போடப்பட்டு அல்லது அந்த இடத்தை ஒதுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன காட்சிப்படுத்தப்பட்டு அந்த பிள்ளை எத்தனை மணிக்கு எழும்புகின்றது, எத்தனை மணிக்கு தனது பாடசாலைக்கு போகிறது, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருகின்றது, எத்தனை மணிக்கு பிள்ளை சாப்பிடுகின்றது, இத்தனை மணிக்கு என்னென்ன பாடத்தை படிக்கிறது ஒரு நேர அட்டவணை, பாடசாலையில் பாடங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நேர அட்டவணை போல இதுவும் ஒரு நேர சூசியோடு நடந்தால் நிச்சயமாக நேர சூசினும் போது நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்ன சொன்னால், இப்போ தமிழ் பாடத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்தை ஒதுக்கலாம், கணித பாடத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கலாம், சுற்றுலா பாடத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கலாம், ஆங்கிலத்துக்கு 1 மணி நேரம், 2 மணித்தியாலமான இருக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலத்தை படிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 மணித்தியாலத்தை 1 மணித்தியாலத்தை கட்டாயம் நுண்ணறிவு பயிற்சியிலையும் நிச்சயம் கொடுக்கலாம். புள்ளிகள் இருக்குது என்பதை பெற்றோர்கள் மறந்துவிடக்கூடாது. என்னென்னு சொன்னால் அத்தனை பகுதி 1 வினாப்பத்திரத்தையும் பகுதி 2 வினாப்பத்திரத்தையும் சமனாக ஏற்றுக்கொள்ள வேணும். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க ஏன்னா கணித பாடம் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவார்கள், சில பிள்ளைகள் சொல்லுவார்கள் சுற்றாட பாடம் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவார்கள். ஏன்னு சொன்னால் அந்த பாடத்தின் மீது வந்த வெறுப்புணர்வு காரணம். ஆனபடினால பெற்றோர் செய்ய வேண்டிய சம அளவாக கொடுக்கணும். தமிழ்லையும் கட்டாயம் வேணும், சுற்றாடலும் வேணும், கணிதமும் வேணும், ஆங்கில சிங்கள அறிவும். இது தரம் வாய்ந்த புலமை பரிசையோடு முடிவடைந்தது அல்ல. இது அடுத்த கட்ட நகருக்கு ஒரு அடிப்படையான எண்ணக்கருவு நாங்கள் விதைக்கிற மாதிரி நினைச்சிருந்தாலும் உங்களோட மனசு இருக்க வேணும். 6ஆம் தரத்துக்கும் என் பிள்ளை எழுத வாசிக்கக்கூடியவராக இருக்க வேணும். அதே வேளையில் மொழி அறிவு, கணித அறிவு, சுற்றட அறிவுள்ள தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவனாக என் மாணவியாக அல்லது என் பிள்ளை வளர வேணும் என்ற மனப்பாங்க வச்சு கொண்டு போனாலும் செய்யலாம். ஆகவே சில மாணவர் இருக்கிறார்கள் அதிகாலை எழும்புவார்கள், சில மாணவர்கள் மாலை வேலை படிப்பார்கள், சில மாணவர் இரவு நேரத்தில் படிப்பார்கள். அப்போ எல்லா மாணவரும் ஒவ்வொரு வகையாக இருக்கிறார்கள். அப்போது எல்லா இப்போ அந்த பிள்ளை ஒரு பிள்ளை அதிகாலையில் படிக்கிறாருன்றதுக்காக எனது பிள்ளை அதிகாலை எழும்ப வேணும், அதுவே ஒரு வகையான அழுத்தம் தான் அது. ஆகவே அந்த மாணவனுக்கு தெரிய வேணும், அந்த பிள்ளைக்கு தெரிய வேணும் என்னுடைய நேரம் என்ன, ஒன்று அதிகாலை படிப்பதா அல்ல மாலை வேலை படிக்கிறதா. சில மாணவர்கள் பகலில் படிக்கிறார்கள், பாடசாலை விட்டு வந்ததும் அதுக்கு பிறகு புக் எடுத்து தேடிக்கொண்டு ஆராய்ச்சி செய்து இந்த வீட்டு வேலை செய்து ரெடி பண்ணுவாங்க. அதுவும் ஒரு கற்பித்தல் தான். ஆகவே கற்றல் என்ற முறையில் மாணவனுடைய உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் ஏற்ற மாதிரி நேரங்களை ஒதுக்கி இடத்தை ஒதுக்கி கொடுத்தாலும் இந்த காலத்தில் இருக்கின்ற 40 நாட்களுக்கு மேற்பட்ட இருக்கிறதுனால ஒரு 10-15 மார்க்ஸை கூட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் மீட்டல் பண்ணி பயிற்சி கொடுத்து சந்தேகங்களை கேட்டு சில நேரங்கள் பயிற்சி செய்கின்ற போது நான் உதாரணமாக என்னுடைய மாணவனிடம் கேட்கின்ற போது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ சந்தேகம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? பிள்ளை வீட்டில் படிக்கவில்லை அர்த்தம்.
ஆக பெற்றோர்களுக்கு உண்மையில் வந்து இப்போ இருக்கின்ற நிலைமையில் பெற்றோர்களுக்கு வீட்டு வேலையும் பார்க்க வேணும், பொருளாதாரத்திற்கு தேட வேண்டியிருக்கிற காரணமாக ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி யாருக்காக உழைக்கின்றோம், யாருக்காக வாழ்கின்றோம் என்று கொஞ்சம் யோசிக்கின்ற போது எனது பிள்ளைக்கு தான் வாழ்கின்றோம், எனது பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு தான் வாழ்கின்றோம். அப்போ எதிர்காலத்துக்காக வாழ்கின்ற சாப்பாடை கொடுக்கறது மட்டுமில்லை, நல்ல கல்வியை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கறதுல ஒரு நாளில் ஒரு மணித்தியாலத்தை பெற்றோர்கள் கொடுக்க வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக உண்மையிலேயே பல்வேறுபட்ட மிக முக்கியமான கருத்துக்களை தெளிவாகவும் ஆழமாகவும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய இன்றைய அதிதிகள் பக்கத்தினூடாக எமக்கு கலந்து கொண்டு அவர்களுடைய நேரத்துக்கு மத்தியிலும் சிறப்பானதொரு கற்பித்தல் செயற்பாடுகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும், குறிப்பாக இலகுவாக கற்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, அதுவும் காரணமாக அடுத்ததாக அந்த புள்ளிகளை பெறுவதில் நாங்கள் விடுகின்ற தவறுகளிலிருந்து எப்படி நாங்கள் சரியான பாடங்களை கற்று எப்படி புள்ளிகளை இலகுவாக பெறலாம், அதே நேரத்தில் பகுதி 1 பகுதி 2 பாடத்திட்டங்களை எப்படி நாங்கள் இலகுவாக பரீட்சையில் எழுதுவது, அதை வைத்து நாங்கள் குறிப்பாக இந்த பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி உங்களுடைய வீடுகளில் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக, எப்படி ஒரு ஆசிரியர் அந்த கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்களோ அதற்கு பிறகு பெற்றோர்கள் தான் உங்களுடைய குழந்தைக்கான சரியான வழிகாட்டி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கான ஒரு சரியான அடித்தளத்தை இடும் பொழுதுதான் அந்த பிள்ளை மிக சிறந்த ஒரு கல்வியாளராகவும் சமூகத்திற்கு ஒரு நல்ல பிரஜையாகவும் எதிர்காலத்தில் மாறுவதற்கான ஒரு மாற்று வழியை, ஒரு ஆரம்ப விதையை நீங்கள் தான் விதைக்க வேண்டும். அதுக்கு இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை என்பது வெறுமனே ஒரு ஆரம்பம் தான் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இன்னும் எடுத்து வைக்க வேண்டிய படிகள் நிறைய இருக்கிறது. அந்த ஆரம்ப படியை மிக சரியாக கடப்பதற்கு உங்களுடைய வழிகாட்டுதல் ஒன்று சரியாக அமைந்தால் மட்டுமே போதுமானது என்கின்ற ஒரு விடயத்தை தான் இவ்வளவு நேரம் மிக ஆழமாக எங்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்களோடு தெளிவான பதில்களை வழங்கியிருந்தார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்காத உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், சக ஊழியர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அயலவர்களாக இருக்கலாம், அனைவருக்குமே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான ஒரு தூண்டுதலையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்வருகின்ற இந்த பரீட்சைகளில் எப்படி அவர்கள் தோற்றுகின்றார்கள் என்கின்ற ஒரு தெளிவை இன்னும் அவர்கள் பெறலாம். இதற்காக நீங்கள் எங்களுடைய ஆதவன் பக்கத்தினுடைய இணையதள பக்கங்களினூடாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் பதிவேற்றம் செய்யும் பொழுது அதனூடாகவும் கூட அவர்களை பார்க்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய எமது அழைப்பை ஏற்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர இந்து வித்தியாலயத்தினுடைய அதிபர் பேரின்பராஜ் அவர்கள் எங்கோடு கலந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை வழங்கியிருந்தீர்கள். உண்மையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். உண்மையில் இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியும் கூட பல்வேறுபட்ட சிறப்பு தொகுப்புகளை உள்ளடங்கியதாகவே இருந்தது. உங்களுக்கு அனைத்து அம்சங்களுமே பிடித்திருக்கும் என்கிற நம்பிக்கையோடு மீண்டும் நாளை இன்னும் ஒரு பல்வேறுபட்ட சிறப்பான விடயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். மீண்டும் சந்திப்போம். இது தமிழே வணக்கம்.